ரொம்ப சின்ன குழந்தையா, 5 வயசுல இருந்து ஒரு 7 வயதுக்குள்ளதான் நான் இது பூரா படிச்சேன். இந்த 7 வயதுக்குள்ள தெற்கு தெருவுல வைத்தியரப்பான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. ஆனா அவர் அவர் மயனுடைய ஞாபகார்த்தமா நான் படிக்கணும்னு சொல்லி அவரை நினைக்கிறதுக்காக வேண்டி எனக்கு இந்த 2 பாட்டையும் எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. அதனால அவர் ஞாபகமா இதை நான் படிக்கிறேன். ஆனா பாகவதம் படிக்கிறனாக எங்கப்பா ஞாபகமா நான் பாகவதம் சொல்லுவேன். அதுக்கு நான் சொல்றேன், அதை பதிஞ்சு வச்சுக்கா. புத்தகத்தை படிக்கிறது மட்டும் இல்லை, அதை சொல்றது மட்டும் இல்லை, அதுபடி வாழ்ந்து கட்டியவங்க எங்கள் அப்பத்தா. ஏன்னா இந்த 90 வயசுலையும் அவங்க சாதிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. தாய் மேல இருக்கிற அன்பை பற்றி இவ்வளவு ஆழமாக எடுத்துரைச்ச எங்கள் அப்பத்தாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அவங்களோட அம்மாவோட ஈமச்சடங்கு அப்படின்னு சொல்கிற இறுதிச் சடங்கு எல்லாத்தையுமே முன்னாடி இருந்து நடத்தி வச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தா எங்கள் அப்பத்தா தான். ஒரு ஆணுக்கு நிகராக பெண் எல்லாத்தையுமே செய்யலாம் அப்படின்றதுக்கு அந்த காலத்திலே ஒரு உதாரணமாக இருந்தவங்க எங்கள் அப்பத்தா. ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒரு ஆழமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அறிவு சார்ந்த முன்னோர்கள் பல புத்தகங்களுக்கு சமம். அவங்கள்ட்ட பேசினாலே பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நான் புரட்டி பார்த்து கொண்டிருக்கும் ஒரு புத்தகம் தான் எங்கள் அப்பத்தா. அந்த புத்தகத்தில் நான் படித்த முதல் வரி தான் இந்த வீடியோ. இதற்கடுத்து ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பல பக்கங்களை புரட்டி பார்க்க ஆசைப்படுகிறேன் உங்களைப் போல். சுந்தர பாண்டியராய் பராசக்தியோடு சுகமாய் வசித்திருக்க இந்த மதுரை நகருக்கு ஈடாக வேறே உரைக்க இமையோரால் கூடாது. இதில் பிறந்து இறந்தவர்க்கும் இருந்து வளர்ந்தவர்க்கும் வழியோடு மோட்சமதை தந்து ஜெக ரட்சகராய் காத்து வருகஸ்தல பேர் மகா பெருமை. சிந்து முதல் பார்த்துரைகள் நாகரம் கிரந்தம் சித்தாந்தம் வேதாந்தம் பெந்து பவுத்திரர்கள் சிசியருக்கு சொல்ல பேரின்ப சாகரமாய் கந்தம் பரிமளிக்கும் பெரியோர்கள் பேசும் கருந்தமிழும் செந்தமிழும் சிந்தைதனில் தான் இணைந்து சப்த சாகரமாய் புவியில் செப்பும் புலவருக்கும் மந்தகாசமாய் கவிகள் இயற்றுகின்ற வித்துவமானாக்கரானவர்க்கும் செப்புகிறேன் இக்கதை இச்சபையில். 4 வேதம் 6 சாத்திரம் 11 புராணம் 28 யாகம் 64 கலைக்கானம் 96 தத்துவம் இலக்கியம் நன்னூல் அகராதி இன்பமாய் கற்றவர்கள் எங்கள் உந்து வேலாயுதம் அடிமை தொண்டர் குழந்தை வேல்ராசர் உண்மை சீயர்களின் மைந்தன் அரிதொண்டர் வெங்கடேசர் முத்தமிழகி வளம் சுற்றி நான் தொழுது வந்தளித்து சொல்லுகிறேன் கிருபையுடனே கேளும் மாமதுரை வாசிகளே. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நீர்நிலை செழிக்க பனைமரம் வளர்ப்போம், பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம். தமிழ் வாழ்க, தமிழர் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம். பகல் நிலா.